ஒரு 10-15 நிமிடங்கள் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்போவுமே வீடுகளில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சிண்டெக்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. காலையில் எடுத்த உடனே அந்த சிண்டெக்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, நிரப்பி வச்சுருவாங்க. பிறகு அந்த வீட்டுக்கு தேவையான தண்ணி போரில் இருந்து கிடைக்காது, சிண்டெக்ஸில் இருந்து தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் யார் அப்படின்னா சிண்டெக்ஸ். போரில் இருக்கிற தண்ணியை சிண்டெக்ஸில் என்ன பண்ணுறோம், நிரப்புகிறோம். அதுக்கப்புறம் இந்த சிண்டெக்ஸில் வந்து கிச்சனுக்கு, பாத்ரூமுக்கு, எல்லா இடத்துக்கும் தண்ணி என்ன பண்ணப்படுது. ஸோ சப்ளை பரத்தில் இருந்தல்ல, உங்களிடத்திலிருந்து, நம்மிடத்திலிருந்து தான் சப்ளை. இந்த உலகம் தண்ணிக்காக என்ன செய்யுது, எதிர்பார்த்து இருக்குது. நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நிரப்போம். ஏன்னா போரில் இருந்து டைரெக்டாக தண்ணி வீட்டுக்கு சப்ளை ஆகாது, போரில் இருந்து பாத்ரூமுக்கு சப்ளை ஆகாது, போரில் இருந்து கிச்சனுக்கும் சப்ளை ஆகாது. இப்போ சப்போஸ் போரில் இருந்து தான் உங்கள் கிச்சனுக்கு தண்ணி வருதுன்னா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நேரம் போய் மோட்டரை போட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதனால் சிண்டெக்ஸை ஃபில் பண்ணிடணும். சிண்டெக்ஸில் இருந்து தான் இந்த உலகத்துக்கு தண்ணி போகுது. பிரைஸ் காட். நீங்கள் சிண்டெக்ஸ், நீங்கள் நிரப்பப்படுகிறவர்கள். ஆமாம், உங்கள்கிட்ட இருந்து தான் உலகத்துக்கு ஆசீர்வாதம். ஆமாம், ஓகே. இப்போ அதுக்கு விரோதமாக நிறையா எதிரடியான சூழ்நிலைகள் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருக்கலாம். என்ன ஆனாலும் விடக்கூடாது. நாம் நிரப்பப்படுவது, நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், உலகத்தை நம்மை கொண்டு ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். ஸோ நீங்கள் சிண்டெக்ஸ் அப்படிங்கிறத ஒருபோதும் மறந்து விடாதீங்க. ஒருவேளை சிண்டெக்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுதுன்னா வாட்டர் டேங்குன்னு என்ன பண்ணிக்கிடுங்க, வச்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் டேங்காகவும் இருப்பீங்க, பேங்காகவும் இருப்பீங்க. ஆமாம், வாட்டரும் உங்கள் மூலமாக தான் சப்ளை, ஐஸ்வர்யமும் உங்கள் மூலமாக தான் சப்ளை ஆகிறது. நான் சொல்கிறேன், பாசி பிடிக்கிற அளவில் தண்ணீர்னாலையும் ஐஸ்வர்யத்தினாலையும், ஆமாம், யாராவது வந்தாங்கன்னா வழுக்கி விழுற அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மில் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. ஸோ நம்பிக்கையை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடவே. அன்றைக்கி எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான வசனம் ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். நம்பிக்கையினாலே என்னெல்லாம் உண்டாகும்? 2 காரியம் சொன்னேன். நம்பிக்கையினாலே என்னெல்லாம் உண்டாகும்? நம்பிக்கையினாலே 2 காரியம் நம்மில் உண்டாகும். அது உண்டாகி அதில் நம்ம உறுதியாக அதை பற்றி கொண்டிருந்தால் தேவனுடைய வீடாக இருப்போமா? அந்த 2 காரியம் என்ன உண்டாகுது நம்பிக்கையினாலே? ஃபஸ்ட்டு தைரியம் உண்டாகும் நம்பிக்கையினால். அதுக்கப்புறம் ஒரு மேன்மை பாராட்டல் உண்டாகும். பிரைஸ் காட். இதுதாங்க நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது. அதாவது அன்னைக்கு சொன்னல, ஒரு சிங்காசனம் மாதிரி ஒரு சேரை போட்டு ராஜ தோரணையை கொடுங்க அப்படின்னா அது சொல்லவே வேண்டாம், இயல்பாகவே வந்துடும். ஆனால் அந்த மாதிரி அட்மாஸ்பியரே இல்லாமல் ஒரு ராஜ தோரணையில் இருக்கணும்னா அதுக்கு தான் தேவன் கொடுக்கிற நம்பிக்கை, பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் மூலமாய் கொடுக்கிற நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணுங்க, அதில் உறுதியாக இருங்க. ஃபஸ்ட்டு நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல உறுதியாக இருக்கணுமா. அதுக்கப்புறமா அந்த நம்பிக்கையினால் ஒரு தைரியம் உண்டாகும், அதை உறுதியாய் பற்றி கொள்ளணுமா. அதுக்கப்புறம் நம்பிக்கையினால் ஒரு மேன்மை பாராட்டல் உண்டாகும். பிரைஸ் காட். ஸோ தாவீதுலாம் அதில் ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிட்டார். தாவீது, ஆபிரகாம், 25 வருஷம் பிள்ளை இல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, அலைஞ்சிட்டே இருக்கார். எப்படி இருந்திருக்கும்? எத்தனை பேர் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிற அந்த கேப்பில் வித்தியாசமாக என்ன பண்ணுறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு ஏதோ ஒரு சில சின்ன சின்ன காரியங்கள் கூட டக்குன்னு, தாவீது பாருங்களேன், கோலியாத்தை வீழ்த்தினவர், அவர்கிட்ட ஜனங்கள் கேட்டிருக்காங்க, உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கன்னு என்ன பண்ணியிருக்காங்க. யாரை வீழ்த்தினவர்? கோலியாத்தை வீழ்த்தினவருங்க. அவர்கிட்ட ஜனங்கள் கேட்குறாங்க, உன் தேவன் எங்கே அப்படின்னு. உடனே தாவீது, இந்த அறுக்காரு பாருங்க என் தேவன் அப்படின்னு காமிச்சு கொடுத்தாரா? காமிச்சு கொடுத்தாரா? காமிச்சு கொடுத்தாரா? என்ன என் கூட சண்டையா? எல்லாரும் பேசக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்களா? கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, நல்லா உற்சாகமாக இருங்க, பலனா இருங்க. பிரைஸ் காட். ஏன் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு எனக்கும் தெரில. ஆக்சுவலாக அந்த நாங்கள் கொஞ்சம் பேர் அப்படிங்கிறத என்ன சொல்கிறேன்னா, இப்போ போன வாரம் எத்தனை பேர் வந்தாங்களோ
அத்தனை பேர் நம்ம ஜெபம் ஆரம்பிக்கும் போது இல்லை அப்படின்னா கொஞ்சம் பேர், அவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா ரொம்ப பேர். நான் 8:45 அப்படியே பாட்டை பாடி அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறேன்னா, ஏன்னா நமக்கு டைம் வந்து இப்போ 8:45 ஒரு 8:50 அப்படியே கொஞ்சம் ப்ரெசன்ஸுக்குள்ளே வந்து அப்படியே ஆரம்பிச்சிரும். அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு 11:30 முடிக்கணும்னு பார்க்குறேன். ஹல்லேலூயா. எதையும் தப்பாக நினச்சிடாதீங்கன்னா ஆள் குறைவாக இருந்தோடனே முடிக்காங்கன்னு. ஆமாம், நம்ம நடத்திட்டே போவோம். இருந்தாலும் சில காரணங்களுக்காக ஒரு 11:30 முடிக்கணும். அதனால் ஒரு 8:50 அப்படியே என்ன பண்ணிடுவோம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ பொறுப்பில் இருக்கிறவர்கள் 8:50 உள்ள 8:45 வந்துடுங்க. 8:50 அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோண்ணே. ஓகே, என்ன கேட்டுட்டு இருந்தேன்? தாவீது, உன் தேவன் எங்கன்னு என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்களாம். இப்போ தாவீதால் பதில் சொல்ல முடிஞ்சுதா? காமிச்சு கொடுக்கவே அதில் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 42 அதில் 3 பாருங்க. உன் தேவன் எங்கே என்று அவர்கள், ஒருத்தர் வாசிங்க பாப்போம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அப்போ அழுதுகிட்டே இருக்காராம் பாருங்களேன் தாவீது. ஏன்னா அவங்க கேட்காங்க தேவன் எங்க, பெரிய தேவனுங்க. ஆனால் மேலே உள்ள வசனம் 2வது வசனம் பாருங்க, என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பார்த்தா ஒரு பக்கம் ஆட்கள்லாம் கேட்குறாங்க, உன் தேவன் எங்கே? சில நேரம் ஈசாக்கு எங்கே? உன் வாக்கு தத்தம் எங்கே? உன் மேலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எங்கே? அதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது. எங்க தாவீது எச்சி முழுங்க முடியாமல் நின்றுட்டு இருக்காரு. அவரால் பதில் சொல்ல. எவ்வளவு தாவீது ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தவர், கோலியாத்தை வீழ்த்தினவர். அவர்கிட்ட உன் தேவன் எங்கன்னு கேட்டால் அவரால் என்ன செய்ய முடியல, காண்பித்து கொடுக்க. சில நேரம் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். சில நேரம் ஜனங்கள் எதிர்பார்க்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியாது, காண்பித்து கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு நேரம் வரும், நீங்கள் சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவா, ஆமாம், நீங்கள் காண்பித்து கொடுக்கவே வேண்டாம், அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. ஆமாம், தாவீதோடு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத. ஸோ நம்பிக்கையினாலே உண்டாகிற தைரியத்தையும் நம்பிக்கையினாலே உண்டாகிற மேன்மை பாராட்டலையும் நம்ம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் பார்த்து சொல்லாமல் அதில் அழகாக ஒரு வார்த்தை தாவீது சொல்கிறார் பாருங்களேன். நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஒரு பாட்டில் உண்டுல, அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறீர்,
மழை பொழிகிறீர், கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நான் கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இன்பமே உந்தன் சமூகமே, நல்ல உற்சாகமாய் உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காக ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காக ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. 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 Praise God. Hallelujah. So சூழ்நிலைகள் கொஞ்சம் நெருக்கடியாகவோ இல்லை வித்தியாசமாக இருக்கலாம். ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், வித்தியாசமாக. இப்போ நம்ம ஒரு 10 பேர் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா 10 பேருக்கும் சூழ்நிலை எப்போ ஒன்று போல் என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா, எல்லாரும் சம்பூர்ணமாக இருக்கணும். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஒருபோதும் சூழ்நிலைக்கு மனதை கொடுக்காம தேவனுடைய மனநிலைக்கு மனதை கொடுங்க. பிரைஸ் காட். சூழ்நிலை நிச்சயமா மாறும், தேவனுடைய மனநிலை ஒரு நாளும் மாறாது. நான் யாவருக்கும் சம்பூர்ணமா கொடுக்கிறவர் அப்படிங்கிறத அவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், மாறவே. அவருடைய மனநிலை மாறாது, நம்முடைய சூழ்நிலை மாறும். இதில் ஒரு பிரச்சனை, நம்முடைய மனநிலை மாறிடக்கூடாது. இப்போ உங்கள் மனநிலையை நீங்கள் எங்கே வைக்கிறீங்க? ஏன்னா மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கு? யமகண்டனில் இல்லை, யமதர்மன்ட்ட இல்லை. மரணமும் ஜீவனும் நாவின் மேலே இருக்கு. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் மனநிலை இங்கே சூழ்நிலைக்கு ஏற்றபடி போகக்கூடாது, தேவனுடைய மனநிலைக்கு ஏற்றபடி போகணும். பிரைஸ் காட். தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் சிந்திக்கணும். பிரைஸ் காட். ஸோ அதான் அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஸோ தொடர்ந்து தேவ பிரசன்னத்தை அப்படியே நாம் அனுபவிக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சில நேரம் சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் அழகாக எழுதியிருக்கு, அவர் நெறிந்த நாணலை முறியாதிருக்கிறவர். அடுத்து மங்கி எரிகிற திரியை அணையாதிருக்கிறவர். அப்போது சில திரி என்ன பண்ணிடும், சில நேரம் அப்படியே மங்கி என்ன பண்ணலாம், எரியலாம். இந்த மங்கி எரியறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? சும்மா ஃப்ரீயாக பேசிக்கிடுங்க, நம்ம அப்படியே ஒரு டிஸ்கஷன் மாதிரி. எண்ணெய் இல்லாமல் இருந்தால் மங்கி எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் காற்று பலமாக இருந்தால் மங்கி எரிய ஆரம்பிக்கும். டக்குன்னு ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே வந்துட்டீங்களோ, நான் சொல்கிறேன், நீங்கள் அணைந்து போக வாய்ப்பே இல்லை.
ஆனால் மங்கி எறியதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இருக்கு. சில சூழ்நிலைகள், சில நம்முடைய எண்ணெய் சரியா இல்லை. எண்ணெய் இல்லாதது யார் தப்பு தான்? நம்ம தப்புன்னு. காத்தடிக்குதுன்னா அது யார் தப்பு? அது சூழ்நிலை. ஸோ பாருங்களேன், எப்போவுமே நீங்கள் ஒரு 3 இடத்த நீங்கள் கவனிக்கணும். பாருங்களேன், எண்ணெய் இல்லைன்னா யார் தப்பு? ஆமாம், எண்ணெய் இல்லாமல் மங்கி எறியுதுன்னா அது தப்பு நம்ம மேலே. பெரிய காத்தடிச்சதுயா, அப்படியே சரியாக நின்று எரிய முடியலை, அப்படியே அணையிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது நம்ம தப்பு கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் சூழ்நிலையும் சொல்லிடக்கூடாது, எல்லாத்துக்கும் நம்மளே சொல்லிடக்கூடாது. ரெண்டும் வச்சு செஞ்சிடும். பத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் சூழ்நிலையே சொல்லிடாதீங்க. சிலதுக்கு தான் சூழ்நிலை காரணமாக இருக்கும், சிலதுக்கு உள்ள எண்ணெய் இல்லாதது காரணமாக இருக்கும். பிரைஸ் காட். அடுத்து, எல்லாத்துக்கும் நான் தான்னு என்ன பண்ணிடாதீங்க. ஏன்னா சிலர்கிட்ட எண்ணெய் இருக்கும், எண்ணெய் இல்லை அதனால தான் எரிய மாட்டேங்குது, அதனால தான் அப்படி தவறுதலாக மிஸ்லீடிங் என்ன பண்ணிடும். சில சூழ்நிலையில் தப்பு இருக்கும், நான் தான் நினச்சிட்டே இருந்துடும். சில நம்மள்கிட்ட இருந்திருக்கும், சூழ்நிலை தான். ஸோ அந்த கரெக்டான லீடிங்லாம் நமக்கு உண்டாகி இருக்கணும். என்ன பிரச்சனை அப்படிங்க கரெக்டாக தூக்கி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடணும். பிரைஸ் காட். சூழ்நிலை தான் தப்புனா டப்புன்னு ஒரு கண்ணாடி கூண்டை என்ன பண்ணிடணும், போட்டுறணும். வெளிச்சமும் வரும், காத்தும் உள்ளடிக்காது. இப்போ நீங்கள் பாட தேவ ஆவியானவர் உங்களுடைய திரி அணையாதபடிக்கு சூழ்நிலையினால பிரச்சனையா உங்களை சுற்றி ஒரு கண்ணாடியை போடுறாரு. வெளிச்சமும் குறையாது, காத்தும் அடிக்காது. நீங்கள் தேவ சமூகத்தில் வரும்போது அநேக காரியங்கள் நடக்கு. என்ன கம்மியாக இருந்தால் எண்ணெயும் என்ன பண்ணுது, ஊற்றப்படுகிறது. திரி கொஞ்சம் கரிஞ்சு போய் இப்போ பார்க்குறேன். சிலருக்கு சூழ்நிலை ஒன்றும் இல்லையா, எண்ணெய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரியே என்ன செஞ்சிருச்சு, கரிஞ்சிருச்சு. இயேசுவின் நாமத்தினால கரிந்து போன திரிகள் எல்லாம் மறுபடி ஒரு பிரகாசம் அடைவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஸோ இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ ஒரு பாட்டு பாட போகிறேன். கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும், ஆனால் தாகமாக பாடுங்கண்ணே. ஆமாம், பாட்டு கொஞ்சம் சோகமாக இருக்கும், ஆனால் அப்படியே சோகமாக பேராதீங்க, தாகமாக என்ன பண்ணுங்க, பாடுங்க. ஆரம்பிப்போமா? அப்படியே ஒரு நல்ல ஒரு பாட்டு. நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீரெனக்கு. நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. ஓகே, இந்த பாட்டை பாடும்போது எந்த இடத்துல சோகமாக வரும் தெரியுமா? நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் அப்படிங்கும்போது நம்ம சூழ்நிலைக்கு வாரோம், அப்படி தானே? அதுக்கப்புறம் எதில் நம்ம கொஞ்சம் தாகமாக உற்சாகமாக ஆகும் அப்படின்னா, ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. நீரன் சொந்தம் நீரன் பக்கம் கொஞ்சம் வேகமா வேளைகளில் ஆழியின் ஆழங்களில்
ஆனந்தம் நீர் எனக்கு. அடுத்து எது கொஞ்சம் துக்கமா வரும்னா சூரை செடியின் கீழிலும் அப்படிங்கும்போது சூழ்நிலைக்கு என்ன பண்றோம்? அதுக்கப்புறம் உம் சமூகம் என்னை அப்படின்னு உடனே தேவனுடைய மனநிலைக்கு என்ன பண்றோம்? ஸோ இந்த பூமியில ரெண்டுலையும் நம்ம டச் ஆகிட்டே தான் என்ன பண்ணுவோம்? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஏங்க ரெண்டுமே நல்லது தாங்க. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. இன்னைக்கு நான் சூழ்நிலையையும் நான் பாசிட்டிவாக கொண்டு வர்றேன். என்னதான் சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், அது உங்களுக்கு நன்மையாக தான் இருக்குமே தவிர எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு தேவனுடைய மனநிலையும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கு. நன்மையை அல்லாமல் தீமை ஒன்றும் உங்களுக்கு விரோதமாய் பேசப்படவும் முடியாது. அப்படியே பேசப்பட்டாலும் அது உங்களை டச் ஆக முடியாது. இப்போ நான் ஒன்று கேட்பேன், பதில் கரெக்டாக சொல்லணும்னே. இப்போ இதில் கரண்ட் இருக்குது அப்படி தானே? இப்போ அதை சுவிட்சை போட்டு விட்டுட்டு ஒரு இரும்பு கம்பியை கொண்டு போய் உள்ளே விட்டோம்னா என்ன ஆகும்? ஷாக் அடிக்குமா அடிக்காதா? அப்போ கரண்ட்னா என்ன செய்யும்? ஷாக்கு அடிக்கும், அப்படி தானே? ஆனால் அதே கரண்டை கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ணோம்னா லைட் அடிக்கும், பிரைஸ் காட், சவுண்டு வரும். ஸோ இன்றைக்கு என்னதான் நெகட்டிவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை ஒரு ஒழுங்குபடுத்தி அதுக்கான சில பாதுகாப்பெல்லாம் போட்டு உங்கள் லைட்டை எரிய வைக்கும்படி ஆண்டவர் வேலை பார்க்கிறார். பிரைஸ் காட். அது என்ன சூறை செடியாக இருந்தாலும் சரிதான். ஆமாம், எதுவானாலும் உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ எல்லா ட்ரெயினுமே எலக்ட்ரிக் ட்ரெயின் தான். ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? மேலே ஒரு கொம்பு மாதிரி இப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அது மேலே எதில் டச் ஆகிருக்கும்? மேலே எலக்ட்ரிக் ஒயர் என்ன செய்யும்? போகும், அதில் டச் ஆகி இருக்கும். இது நீங்கள் தேவனுடைய மனநிலையாக வச்சுக்கிடுங்க. கீழே வீல் எதில் இருக்குது? தண்டவாளத்தில் இருக்கா? தண்டவாளத்தை உங்கள் சூழ்நிலையாக வச்சுக்கிடுங்க. இப்போ அங்கேருந்து கரண்டை பவரை எடுத்து இந்த தண்டவாளத்தின் மூலமாக ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடாக போக முடியும். குடும்பங்களுக்கும் பேசுகிறேன், ஒவ்வொருத்தருக்கும் பேசுகிறேன். அப்படியே சொல்லாம ஆண்டவரை பார்த்து, நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. நீரன் சொந்தம் நீர் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீரன் சொந்தம் நீர் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் எனக்கு. பிரைஸ் காட். இப்போ தாவீதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இடையில ஒரு சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில சூழ்நிலை அப்படியே சொல்லி கொண்டு போக விரும்புகிறேன். ஒரு சூழ்நிலை பாருங்களேன், தாவீதுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, அப்போல ஒரு சூழ்நிலை சொன்னேன். என்ன சொன்னேன்? தாவீதை பற்றி. தாவீதுட்ட என்ன கேள்வி கேட்டாங்க? உன் தேவன் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. இப்படிலாம் சூழ்நிலை நம்ம கடந்து வந்துகிட்டு இருக்கோம், அப்படி தானே? சில சூழ்நிலை கேட்பாங்க, தேவன் எங்கே? நீ சொன்ன ஆசீர்வாதம் எங்கே? அதை எங்கே? தீர்க்க தரிசனம் எங்கே? அற்புதங்கள் எங்கே அப்படின்னு கேள்வி என்ன செய்யும்? திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது உன் தேவன் எங்கேன்னு கேட்டாங்க. ஆதாம்கிட்ட வந்து ஆண்டவர் இருக்க, ஆதாமே நீ எங்கே இருக்க அப்படிங்க. ஏன் நான் இருக்கேன்ப்பா. பிரைஸ் காட். எங்க தேவன் எங்கேன்னு ஜனங்கள் கேட்கறத வச்சுட்டு கடைசியில் ஆதாம் எங்கன்னு தேடுற இடத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஜனங்கள் 1000 பேர் நம்மள்ட்ட கேட்கட்டுங்க, உன் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு காமிக்க முடியுது இல்லையோ, நீங்கள் பார்த்துக்கிடுங்க.
இங்க இருக்காரு. அதான் பழைய ஏற்பாடு, தேவன் இருக்கிறார். சொல்லுங்க, பழைய ஏற்பாடுன்னா தேவன் இருக்கிறாரு. எங்கனாலும் இருப்பார், தூண்லையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார். ஆனால் உங்கள் கூட இருக்க மாட்டார். பரலோகத்தில் இருப்பார், அங்கே இருப்பார். ஏதாவது தேவைன்னா கூப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவார்? அப்படி போலீஸ் மாதிரி வருவார், வந்துட்டு அப்படி போயிடுவார். அப்பா அம்மா மாதிரி கூடவே என்ன பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாடு தேவன் இருக்கிறார் கிடையாது, தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் காட். தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரம் பாருங்களேன், யாருக்கும் நம்ம காமிச்சு கொடுக்க முடியாதுங்க. நம்முடைய தேவனையோ நம்முடைய சில ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, காண்பித்து தீர்க்க தரிசனத்தை காண்பித்து கொடுக்க முடியாது. ஆனால் அப்பவும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏதோ சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ தாவீதுடைய நிலைமை பாருங்களேன். ஒரு நேரம் உன் தேவன் எங்கன்னு கேட்குறாங்க. நைட்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்காராம், அழுதுகிட்டு இருக்காராம். ஏன்னா அவரால் என்ன பண்ண முடியல. எங்க இது ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, நாள்தோறும் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க, தாவீதுட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க பாருங்களேன். ஆனால் அவரால் சொல்ல முடியலை. உண்மையிலே சொல்கிறாங்க, அவருடைய வாழ்க்கை தேவனை காண்பித்து கொடுத்தது. சில சூழ்நிலைகளில் காண்பித்து கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. ஆனால் ஒட்டுமொத்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தேவன் எல்லா பகுதியிலையும் தாவீதோடு கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, ஒரு வசனம் பாருங்க, அழகா எழுதியிருக்கு. 2 சாமுவேல் 15:30 பாருங்க. தாவீது தன் முகத்தை மூடி. இந்த சிச்சுவேஷன்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. தாவீது தன் முகத்தை மூடி என்ன காலில் நடந்தாராம், வெறுங்காலால். ஏன் அதை அப்படி விசேஷமாக சொல்கிறேன்? ஏன் நடந்தாருன்னு போட வேண்டியதானே, நடந்து போனாருன்னு. ஏன் அப்படின்னா அவர் ராஜா. யாரு? ராஜா. வெறுங்காலால் நடக்கிறத வேதம் அதிசயமாக என்ன பண்ணுது. சில நேரம் அப்படி வெறுங்காலில் நடந்த மாதிரிலாம் என்ன செய்யும் இருக்கு. வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். அழுது கொண்டு ஏறினார்கள். அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க பாருங்களேன். சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, வித்தியாசமா இருக்குது பாருங்க. ஆனால் இவ்வளவு ஒரு ராஜாவா இருந்தவர் இப்போ ராஜா அந்த சிங்காசனத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரு, இறங்கி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்க என்னெல்லாம் நடக்கு. சீமேயி சொல்றான் பாருங்க, 8ஆம் வசனம். சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். சில நேரம் நீங்கள் ஏதாவது ஒரு குறைவுபட்டு இருக்கிறீங்க, இல்லை ஏதோ அவங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் சில இதை உங்களால் என்ன பண்ண முடியலை, காண்பிக்க முடியலை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஓ சவுல் வீட்டாருடைய இரத்த பழி என்ன பண்ணியிருக்கு, இவங்க மேலே திரும்பி இருக்கு. அதனால தான் தாவீது அழுதுகிட்டு முகத்தை மூடி வெறுங்காலில் என்ன பண்ணுறாரு, நடந்து. அது மாதிரி பவுல் கையில் விரியன் பாம்பு தொங்குனப்போ தீவுக்காரங்க என்ன சொன்னாங்க, கொலைப்பாதகன் என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அடுத்து பாருங்க, கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய் அப்படின்னு என்ன பண்றாங்க. இதில் ஒன்று கரெக்டு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு, ஆனால் 2 ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ஹல்லேலூயா. ஜனங்கள் நம்மளை பற்றி சொல்லும்போது 1 கரெக்டாக இருக்கும், 2 தப்பாக இருக்கும். பிரைஸ் காட். பத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீங்கள் ஏதாவது குறைவுபடும் போது கண்டிப்பாக பேசுவாங்க. 1 கரெக்டாக இருக்கும் அவங்க சொல்கிறது, 2 தப்பாக இருக்கும். பிரைஸ் காட். இது 100க்கு 100 உண்மைங்க. ஆனால் அவங்க எல்லாமே கரெக்டுங்க மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, நான் சொல்கிறது தெய்வ வாக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதில் தப்பு என்ன செய்யும், மெஜாரிட்டி தப்பாக தான் இருக்கும், மைனாரிட்டி கரெக்டாக என்ன செய்யும். இதில் இப்போ 1 கரெக்டு தாவீதை பற்றி சொன்னது. ஆனால் சவுளுடைய ரத்த பழிலாம் அவர் மேலே என்ன பண்ணலை. ஏங்க, யாருடைய ரத்த பழியும் உங்கள் மேலே வராது, ரத்த பழி தான் உங்கள் மேலே வரும். இயேசு உங்களுக்காக பலியாக இருக்கிறாரு. எந்த சவுளுடைய ரத்த பழியும் எந்த பழியும் உங்க மேல சுமர அந்த ரத்தம் விடவே விடாது. கையை தட்டி உள்ளும் புறம்பும் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கைகளை தட்டி பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ இப்போ பாருங்க, அப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் தாவீது எங்க, நான் ஒன்று சொல்லட்டுமாங்க, சில குறைபடுற நேரத்தில்
நீங்கள் சைலண்டாக என்ன பண்ணுங்க, அப்படியே சைலண்டாக இருங்க, பொறுமையாக அப்படியே இருங்க. நல்லதும் பேச வேண்டாம், பொல்லாததும். ஓகே, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. காலம் என்ன செய்யும், வரும் அப்படின்னு என்ன பண்ணுங்க, பொறுமையாக இருக்கு. இப்போ இங்கே தாவீது பாருங்க, அபிசாய் சொல்கிறான், இந்த செத்த நாய் என் ஆண்டவனை தூஷிப்பானேன். அவனை இப்போ ஒரே தூக்கு என்ன பண்ணிடுதேன். அது கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்களேன். 9. அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி அப்போ ஒரு பக்கம் நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ற ஆட்களும் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அதாவது எந்த அளவுக்கு சப்போர்ட்னா, அவன் தலையை என்ன பண்ணிடுறேன், எடுத்துருதேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆட்கள் இருப்பாங்க. ஆனா அதுவும் தப்பு. தலையை என்ன பண்ணிடக்கூடாது, அவன் தலையை எடுத்துட்டா இவர் தலை உயர்த்தப்படாது. கையை தட்டுங்க. நீங்க யார் தலையும் என்ன வேண்டாம், எடுக்க வேண்டாம், யார் தலையும் எடுக்க வேண்டாம். நமக்குள்ள ஏதாவது கலை இருந்தா, ஆமா, கை இப்படி சொல்லுங்க பார்த்துல, யார் தலையையும் எடுக்க வேண்டாம். உங்களுக்குள்ள ஏதாவது கலை இருந்தா அதை மட்டும் எடுங்க. நீங்க கிளையா எழும்பி செழிப்பீர்கள். பிரைஸ் காட். ஆனா அபிசாய் சொல்றாரு, தலையை என்ன பண்ணிரும், வாங்கிரும் அப்படிங்கிறான். அதற்கு ராஜா செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும். அப்படி போடுங்க, கையை தட்டுங்களேன். அவன் என்னை தூஷிக்கட்டும், தூஷிக்கிறவர்கள் தூஷிக்கட்டும், போஷிக்கிறவர் என்னை போஷிப்பார். இவன் தூஷிப்புக்கெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். இவன் தூஷனை என் மேல விழாதபடிக்கு, எனக்குள் தாக்கத்தை உண்டு பண்ணாதபடிக்கு தேவனுடைய போஷனை எனக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி உலக சூழ்நிலை இப்படிதான் இருக்கும். தீமைகளை நம்ம தவிர்க்க, அவன் தலையை எடுக்கவும் வேண்டாம், முடியாது, வேண்டாம். அவன் பாட்டுக்கு எவ்வளவு முடியுமோ என்ன பண்ணட்டும், தூசிக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணிடணும், விட்டுறணும். பாருங்க, அழகா சொல்ற, அவன் என்னை தூசிக்கட்டும். தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். இது கர்த்தர் சொல்லல, சூழ்நிலையினால அப்படி என்ன செய்யுது, நடக்கு. ஓகே, கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் அப்படின்னா, ஓகே, அது இருக்கட்டும். அடுத்து, என் கற்பப்பிறப்பான குமாரனே இப்படிலாம் செய்யும் போது இந்த பென்யமீன் என்ன பண்ணுவான், எத்தனை அதிகமாய் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு 12. இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதை சொல்லிட்டு அப்படி எழுந்து நிற்கலாம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, பாருங்க, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். இவ்வளவுதான் மேட்ரு. அழகா சொல்லி முடிச்சிட்டாரு. அவன் தூஷிக்கட்டும், சீமையை விட்டுட்டாரு, அபிசாயை தடுக்கிறாரு. அவனை தலையெல்லாம் என்ன வேண்டாம், எடுக்க வேண்டாம், தூஷிக்கட்டும். அப்புறம் ஒன்று சொல்லி முடிச்சிட்டாரு, இன்னைக்கு அவன் நிந்திக்கிற நிந்தனைக்கு பதிலாக தேவன் எனக்கு நன்மையை, இன்னைக்கு நீங்க அடைகிற நிந்தனைகள், கஷ்டங்கள், சிறுமை, இதற்கு தக்க நன்மையை தேவன் சரி கட்டுவார். உங்க வேலை ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கணுங்க. நீங்க நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க நம்பிக்கையில உறுதியா இருக்கணும், தைரியமா இருக்கணும், மேன்மை பாராட்டிக்கிட்டே இருக்கணும். வேற லெவல்ல காரியங்கள் நடக்கும். பிரைஸ் காட். இப்ப பாருங்க என்ன ஆச்சுது அப்படின்னா, இவ்வளவு தூரம் ஒரு ஆண்டவருக்குள்ள தன்னை ஒப்பு கொடுத்து கரெக்டா இருந்ததுனால கொஞ்ச நேரத்தில் யுத்தம் நடக்கா. என்ன நடந்தது? அப்சலோம், தாவீதுக்கு விரோதமாக வந்து அப்சலோம் எங்க இருக்காரு? இப்போ வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் சடை என்ன பண்ணிடுச்சு, மாட்டிக்கிட்டு கழுத, கோவரி கழுத என்ன செஞ்சுட்டு ஓடி போயிருச்சு. ஐயா தொங்கிட்டு இருக்காரு. கடைசியில் அவங்க தோத்துட்டாங்க. அப்சலோம் டீம் என்ன பண்ணிட்டு தோத்துட்டு இப்போ தாவீது போயிட்டே இருக்காரு. வெற்றியை சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே பாருங்க, ஏராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து, எப்படி அவ்வளோதான் படம் அப்படியே பிளேட் என்ன செய்யுது
பயங்கரமா நின்று பேசிட்டான். இப்ப தாள விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். பிரைஸ் காட். ஸோ யாரு தூசிச்சு பேசினானோ அவனே தாவீதுட்டு வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, மண்டி விட்டு அவன் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடமா இருக்கு. பிரைஸ் காட். எழுந்து நிற்கலாமா? ஸோ தாவீது சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, தேவனோடு கனெக்ஷனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தண்டவாளம் போடப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அங்கேருந்து பவரை பெற்றுக்கொண்டீங்கன்னா வெறும் தண்டவாளத்தில் மட்டும் வண்டி நின்னா போகுமா? போகாது. அங்கே கனெக்ஷன் இருந்ததுன்னா வண்டி ஆட்டோமேட்டிக் எங்கே நீங்கள் ஆப்ரேட் பண்ண உங்களுக்கு எவ்வளோ வேகம் போகணுமோ கியர் எல்லாம் செட்டப்பில் தான். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டிங்களா? ஒரு ஸ்டான்ஸா சொல்லாமா? நேரிந்த நாணலை முறிக்காதவர் மங்கி எரியும் திரியை அணையார் புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தெய்வம் இயேசுபரன். நேரிந்த நாணலை முறிக்காதவர் மங்கி எரியும் திரியை அணையார் புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தெய்வம் இயேசுபரன். நீரின் சொந்தம் நீரின் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழங்களில் ஆனந்தம் எனக்கு. நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. சில சூழ்நிலைகளில் நாங்கள் மங்கி எறிகிற திரியை போல இருக்கலாம். உன் தேவன் எங்கேன்னு கேட்டால் எங்களால் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஓ ஹல்லேலூயா. எங்களுடைய புலம்பலை நீர் களிப்பாய் மாற்றுகிறவர். ஹோ ராபா சாக்கா தூரா பாபா. என்னுடைய துக்கத்தை நீர் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். என்னுடைய இருளை நீர் வெளிச்சமாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். தாவீதுடைய நிலைமை எல்லா நேரமும் அப்படி கீழான நிலைமையாக இருக்கவில்லை. அவர் இறங்கி போனவர் மறுபடி சிங்காசனத்திலே ஏறி உட்கார்ந்தாரப்பா. ஓ ஹல்லேலூயா. ஓ இன்றைக்கு அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்கிற அந்த நம்பிக்கையை அவர் அறிக்கையிட்டார். அவர் தைரியப்பட்டார். அவர் மேன்மை பாராட்டினார். அதன்படியே யுத்தத்தில் யோவாப் ஜெயித்தார். மறுபடியும் தாவீது சிங்காசனத்திலே ராஜாவாய் வந்து அமர்ந்திருந்தார். ஓ ராபா சகதாரா. ஓ ஹல்லேலூயா. மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவனின் வல்லமை நம் மத்தியிலே அது இறங்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை சில நேரத்தில் நாம் மங்கி எறிகிற மாதிரி இருந்தாலும் தேவ ஆவியானவர் நம்மை கொழுந்து விட்டு எரிய செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அப்பா, நாங்கள் நல்ல வலிமை உள்ளவர்களாய், வல்லமை உள்ளவர்களாய், வளமை உள்ளவர்களாய், இளமை உள்ளவர்களாய் இருக்க கிருபைகள் பெருகட்டும் அப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரே ஒரு பாடல் நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி பாடி நாம் அமரப்போகிறோம். உற்சாகமாய். ஆறா தழும்புகளால் சுகமானேன், எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்றேன். நல்ல ஒரு பாடல், நல்ல உற்சாகமாக நம்பிக்கையோடு கூட கைகளை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆறா தழும்புகளால் சுகமானேன், எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்றேன். ஆறா தழும்புகளால் சுகமானேன், எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்றேன். என்னை ஐஸ்வர்யமாக்க தரித்திரரான இயேசுவினால் நான் சரித்திரமானேன். ஐஸ்வர்யமாக்க தரித்திரரான இயேசுவினால் நான் சரித்திரமானேன். ஆறா தழும்புகளால் சுகமானேன், எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்றேன். ஆறா தழும்புகளால் சுகமானேன், ஓ எண்ணற்ற காயங்களால் எழுப்பி நின்றேன். இயேசுவின் மரணத்தினாலே சாவை மிதித்து ஜீவனை அடைந்து நான் வாழ்ந்திடுவேனே. இயேசுவின் மரணத்தினாலே சாவை மிதித்து ஆமென். ஓ ஜீவனை அடைந்து நான் வாழ்ந்திடுவேனே. வியாதியோ மரணமோ என்னை கண்டே ஓடுமே. செல்வமோ ஜீவனோ என்னிடத்தில் தங்கிடுமே. வியாதியோ மரணமோ என்னை கண்டே ஓடுமே. செல்வமோ ஓ ஜீவனோ என்னிடத்தில் தங்கிடுமே. ஆறா தழும்புகளால் சுகமானேன், எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்றேன். ஆறா தழும்புகளால் சுகமானேன், எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்றேன். ஆறா தழும்புகளால் சுகமானேன், எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்றேன். சிலுவையின் இரத்தத்தினாலே சமாதானம் அடைந்தே பழுகி பெருகினார் செழித்திடுவேனே. சிலுவையின் இரத்தத்தினாலே சமாதானம் அடைந்தே பழுகி பெருகினார் செழித்திடுவேனே. மோசமோ தோஷமோ என்னை கண்டு மிரளுமே. லாபமோ சந்தோஷமோ என்னிடத்தில் திரளுமே. மோசமோ தோஷமோ என்னை கண்டு மிரளுமே. லாபமோ சந்தோஷமோ என்னிடத்தில் திரளுமே. ஆறா தழும்புகளால் சுகமானேன், எண்ணற்ற காயங்களால் எழும்பி அவர் நன்மையை சரி கட்டுகிற தேவன். தழும்புகளால் சுகமானேன், எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்றேன். ஆறா தழும்புகளால் சுகமானேன், எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்றேன். ஆறா தழும்பு எல்லா காயங்கள் எல்லா தழும்புகளும் சுகமாக்கப்படுகிற நேரமாய் ஓ எல்லா எதிரடையான
சிந்தனைகள், எதிரிடையான காரியங்கள் எல்லாம் இப்பொழுது உடைக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆலயம் கட்டப்படுவதற்கு, ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, குடும்பம் கட்டப்படுவதற்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களும் இந்த வேளையிலே இடிந்து விழுகிறதா இருக்கிறது. ராஜ்யத்துக்கு விரோதமாக இடரலா இருக்கிற எல்லா கலைகளும் இப்பொழுது பிடுங்கப்படுகிறது. சுகமானேன், காயங்களால் எழும்பி நின்றேன். ஒரு மகிமை, ஒரு அபிஷேகம், ஒரு நம்பிக்கை நமக்குள் உண்டாய் கொண்டிருக்கிறது. இயேசுவின் உயிர் தெழுதலில் நான் மகிமை அடைந்தேன். பாவத்தின் இனி அணுகுவதில்லையே. இயேசுவின் உயிர் தெழுதலில் நான் மகிமை அடைந்தேன். பாவத்தின் சாபமோ இனி அணுகுவதில்லையே. வாழ்ந்திடுவேன், மறந்திடுவேன், இனி எல்லாம் சுகமே. நானே ராஜா, நான் தான் ராஜா, பூமியில் என் ராஜாங்கமே. வாழ்ந்திடுவேன், மறந்திடுவேன், இனி எல்லாம் சுகமே. நானே ராஜா, நான் தான் ராஜா, பூமியில் என் ராஜாங்கமே. தழும்புகளால் சுகமானே, எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்றே. 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 தழும்புகளால் சுகமானே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லா ஃபீல் பண்ணி இப்பொழுதே ஒரு வல்லமை அப்படியே நம்மை நிரப்பட்டும். அப்படியே விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. சூழ்நிலைகள் ஒரு தண்டவாள மாறி இருக்கலாம். நீங்க தேவனுடைய வல்லமையினால், அபிஷேகத்தினால், அவருடைய வார்த்தையினால், அவர் கொடுக்கிற நம்பிக்கையால் நீங்க நிரப்பப்படும் போது ஒரு ஆற்றல், ஒரு திறன் உங்களுக்குள்ள, ஒரு எபிலிட்டி அது இப்பொழுதே உண்டாகிறது. உங்களுடைய பிரயாணத்தை எந்த சூழ்நிலையும் தடை செய்ய முடியாது. எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். சுகமானே, காயங்களால் மீனின்றேன். தழும்புகளால் சுகமானே. ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. விட்டு கொடுத்து ஆவியானவரே இங்க இருக்கிற எல்லாரையும் நீங்க நிரப்புங்கப்பா. நீர் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரப்பா. சுகமானேன், காயங்களால் எழும்பி நின்றேன். தழும்புகளால் சுகமானேன், காயங்களால் எழும்பி Rabala sakatara lekere rimana sukadere lemene duri kaba baba baba. Oh hallelujah, hallelujah. எல்லா சிறுமையையும் தேவன் நீக்குகிறார். ஓ ஹalleluya. கத்திற்கு பதிலாக ஹalleluya ஒரு களிப்பை, ஒரு மகிழ்ச்சியை, நித்திய மகிழ்ச்சியை தேவ ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன், குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன். Thank you Lord. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது. இப்பொழுதும் அவருடைய வார்த்தையின் வெளிப்பாடு நமக்கு ஒரு பெரிய வெளிச்சமாய், ஒரு மகிமையாய் நம் மத்தியில் உதித்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க.
பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். கைகளை தட்டி சபைக்கு முன்பாக, ராஜ்யத்துக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதம், உங்களுடைய குடும்பத்துக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதம், அது எம்மாத்திரம். நீங்க எம்மாத்திரம் கிடையாது, பர்வதம் எம்மாத்திரம். பார்வோனுக்கு முன்பாக மோசே சொல்றார், பார்வோனுக்கு முன்பாக நான் நிற்கிறதற்கு நான் எம்மாத்திரம். இல்ல பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய். In the name of Jesus I declare and I decree. எல்லா மவுண்டைன்ஸ், எல்லா மலைகளும், எல்லா குன்றுகளும், எல்லா பர்வதங்களும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைங்களுக்கு முன்பாக அது சமபூமியாய் மாறுகிறது. நல்ல ஓ ஹalleluya, ஹalleluya. மலைகள் எல்லாம் உங்களுக்காக வழிகளாய் மாறும். நீங்க வெட்கப்பட்டு நிற்பதற்கு தேவன் விடமாட்டார். ஏதோ சில சூழ்நிலைகள், ஓ தலையில முக்காடு போட்ட மாதிரி இருக்கலாம், ஓ பாதரட்சை இல்லாம ஓ நடக்கிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் தகப்பன் வீட்டில் இருக்கிறீர்கள். ஓ ஹalleluya. தகப்பன் உங்களை நேசிப்பது மட்டுமல்ல, அவர் உங்களை போஷிக்கிறவராகவும் இருக்கிறார். ஓ ஹalleluya. நன்றி இயேசுவே, ஹalleluya. Thank you Lord. மலைகள் எல்லாம் மொழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் மொழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். 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 மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். விசுவாசத்தோட ஓ மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். Thank you Lord. எப்பேற்பட்ட மலைகளாக இருந்தாலும் நாங்கள் முன்னேறி போக போக போக, நாங்கள் ஏறி போக போக அதெல்லாம் வழிகளாய் மாறும். செங்கடலும் எங்களுக்கு வழியாய் மாறும், யோர்தானும் எங்களுக்காக பின்னிட்டு குவியலாய் நிற்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் பின்னிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்த ஆசாரியர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி யோர்தானில் கால் வைத்தபோது இவர்கள் பின்னிட்டு திரும்பவில்லை, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஓ நீங்கள் திரும்ப போகிறது கிடையாது, சூழ்நிலைகள் தான் திரும்ப போகுது. நீங்கள் மாற போகிறது கிடையாது, சூழ்நிலை தான் மாறப்போகிறது. சூழ்நிலைகளை மாற்ற வல்ல தேவன்
புதிய காரியங்களை செய்ய வல்ல தேவன் நம் நடுவிலே அசைவாடுகிறார், உலாவுகிறார், கிரியை செய்கிறார். ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளுங்க, நல்லா ஃபில் ஆகுங்க. ஓ நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க. உங்களுடைய ஜாடிகள் தண்ணீரால் நிரப்பப்படட்டும், ஜீவ தண்ணீரால் நிரப்பப்படட்டும், நம்பிக்கையினால நிரப்பப்படட்டும், விசுவாசத்தால நிரப்பப்படட்டும், அன்பினால் நிரப்பப்படட்டும், தைரியத்தால் நிரப்பப்படட்டும். ஓ ராபா சாகதாரா லேகே ரே மேனே தூரி கபா பாபா பாபா. ஓ வனாந்திரத்திலே ஓ வழிகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்க வல்ல தேவன் நம் நடுவில் இருக்கிறார். சில சூழ்நிலை நம்மை கொலைபாதகனை போல காண்பித்து கொடுக்கலாம், நம்மை சவுலின் வீட்டாருடைய இரத்தப்பழி நம்ம மேல வந்த மாதிரி காண்பித்து கொடுக்கலாம். இல்ல, சவுல் வீட்டாருடைய இரத்தப்பழி உங்க மேல அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தப்பழி உங்க மேல இருக்குது. ஓ ஹalleluya. அந்த இரத்தப்பழி உங்க மேல இருக்கிறதுனால மலைகள் கூட உங்களுக்கு வழிகளாய் மாறும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா சூழ்நிலையையும் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். ஹோரா காத்தாரா விரியன் பாம்பெல்லாம் தீயிலே உதறி போடப்படுகிறது, நீங்கள் சாம்பலாக மாட்டீர்கள். உங்களுக்கு விரோதமாய் வந்த கிரியைகள் தான், சூழ்நிலை தான் சாம்பலாய் மாறி போகும். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளுக்காக, நீர் கொடுக்கிற அபிஷேகத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நாம் வளமையை பேசுகிறோம், இளமையை பேசுகிறோம், வல்லமையை பேசுகிறோம், எல்லாவற்றையும் நாம் அனுபவிப்போம். அவர் சொன்ன காரியம் எதுவுமே மாறாது. ஜீசஸ். ஓ ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே நாம் சமர்ப்பிக்கலாம். சில நேரம் சில காரியங்கள் வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக நடந்த மாதிரி இருக்கலாம், சில காரியம் நாம் கேட்ட தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாக நடந்த மாதிரி இருக்கலாம். நம்முடைய சபை 1000 பேராக இருக்குன்னு சொல்லியிருப்போம், அதில் எதிரடையாய் சில காரியங்கள் நடந்த மாதிரி இருக்கலாம். சில உங்கள் மேலே உங்கள் குடும்பம் வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததி பெருகுன்னு சொல்லியிருக்கலாம், அதுக்கு நெகட்டிவாக நடக்கிற மாதிரி காரியங்கள் நடக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். மறுபடி ஒரு நம்பிக்கை நீங்கள் அறிக்கை பண்ணி, அன்றைய உண்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஓ நீர் நம்பத்தக்கவர், நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாறிட நீர் மனு புத்திரன் அல்ல. நீர் சொன்னதையும் செய்வீர், சொன்னதற்கு மேலாகவும் செய்வீர் ஆண்டவரே. நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் 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 அதிகமாய் நீர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஓ ஹalleluya. உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உம்முடைய மகிமையிலே ஓ நிறைவாக்குவீர் ஆண்டவரே. ஓ ராகதரா லேகே ரேமேனே. ஓ நிரப்பப்படுங்க. தேவ ஆவியானவர் உங்க மேல ஓ இறங்குகிறார். ஒரு அக்கினி அபிஷேகம் ஓ ஹalleluya உங்களை ஓ இப்பொழுதே நிரப்புகிறது. அந்த தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya, ஹalleluya. வாக்குத்தத்தத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. ஓ மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே.
நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. தேங்க்யூ லார்ட். உம்முடைய ராஜ்யத்தை உம்முடைய நீதியை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே. இந்த பூமிக்குரிய காரியங்களையும் நீர் எங்களுக்கு ஏராளமாய் தாராளமாய் நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னீரே. நாங்கள் சுகமாயிருப்பதை நீர் விரும்புகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லார் மேலையும் ஆண்டவரே உம்முடைய இந்த வல்லமை, இந்த அபிஷேகம், இந்த மகிமை எப்பொழுதும் அப்படியே தங்கி இருந்து வேலை பார்க்கட்டும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியே ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உயர்த்தி வைத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.